வழியா சென்னையில நடக்கிற மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்காக மத்திய அரசு நிதியை ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்ப பணிகள் எல்லாம் வேகமா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு குட் நியூஸ். அப்படின்னா இப்ப அந்த பணிகள் நடக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறதா சென்னையில பிரதானமா பகுதியான ஒரு பகுதியில இருந்து நம்ம செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட என்ன விவரம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ராஜ்குமார், இந்த மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை சந்திச்சுட்டு வருவாங்க. எஸ், அப்கோர்ஸ், போக்குவரத்து மாற்றங்கள், டிராபிக் ஜாம், அப்புறம் காலேஜ்க்கு, ஸ்கூலுக்கு, ஆபீஸ்க்கு டைம்க்கு ரீச் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல்வேறு சிரமங்களை சந்திப்பாங்க. எஸ், நான் கூட இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு டெம்பரவரியான தீர்வு ஏதாச்சும் இருக்கா ராஜ்குமார்? சென்னையில் நாம் வேலைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நிச்சயமாக டிராஃபிக் ஜாமில் மாட்டாமல் நம்ம போனோம் அப்படின்றதான் எல்லாருடைய ஒரு இலக்காக இருக்கும். நாம மந்தவெளி பஸ் டெர்மினஸ் இந்த பகுதியில் இருக்கிறோம். இங்க என்ன அப்படின்னா மெட்ரோனுடைய 2ஆம் கட்ட வழித்தடத்துக்கான பணிகள் நடந்துட்டு வருது. அதன் காரணமா இங்க நம்ம இருக்கக்கூடிய மந்தவெளி, மயிலாப்பூர், அடையாறு இந்த இடத்துல எல்லாமே என்னன்னா டிராபிக் டைவர்ஷன் பண்ணிருக்காங்க. சென்னை மெட்ரோ நிர்வாகமும் டிராபிக் போலீஸும் இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த பகுதியில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதனால அதிக அளவுக்கு, அதாவது கூடுதலான நேரத்துல பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு பைக்ல டிராவல் பண்றோம்னா அடையாறுல இருந்து மந்தவெளி வரோம் அப்படின்னா இங்க மந்தவெளி வர முடியாம பட்டினம்பாக்கம் வழியா சுத்திட்டு ஒன் வேவா போயிட்டு அதிக அளவுக்கு சுத்த வேண்டிய ஒரு சிரமம் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம பீக் ஹவர்ஸ் நேரத்துல, மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல இன்னும் குறிப்பா அடையாறு, மந்தவெளி ஜங்ஷன், மயிலாப்பூர் லஸ் கார்னர் இந்த இடத்துல டிராபிக் ஜாமும் அதிக அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த சிக்கலை வாகன ஓட்டிகள் சந்திச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்களில் மெட்ரோ ஊழியர்கள் பணிக்கு இருக்கிறாங்க. அப்போ டைவர்ஷன் எந்த இடத்துல செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில இடங்களில் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தால வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம். இங்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களா இருந்தா எந்தெந்த இடத்துல ரோட் டைவர்ஷன் பண்ணிருக்காங்களே அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா வெளி இடத்துல இருந்து வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. குறிப்பா இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த மந்தவெளியில இருந்து வெளியில போனோம் அப்படின்னா அடையாறு வழியாக OMR, ECR வழியா போனோம். சோ ரோட் டைவர்ஷன் பண்ணிருக்கனால ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் இந்த மந்தவெளி பஸ் டெர்மினஸ்ல இருக்கிறோம். ஒரு 2 வீலர் போறதுக்கான வழி வேவே இந்த பக்கம் தான் பண்ணிருக்காங்க. இது வழியா தான் 2 வீலர் உள்ள போயிட்டு வாகன ஓட்டிகள் வெளியில வரக்கூடிய அளவுக்கு தான் போக்குவரத்து மாற்றம் பண்ணிருக்காங்க. அது இங்க வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்குணம் நம்ம இருக்காரு, அவரோட பேசுவோம். சார், இப்ப இங்க டைவர்ஷன்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, என்ன சிரமம் இருக்கு? அதே போல மெட்ரோ ஒர்க்கர்ஸ்லாம் அதை வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா? சார், வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த 2 வீலர் போகிறதுக்கு அந்த சைடு சுற்றிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அடையாறுந்து வந்தாக்காலும் வரதுக்கு வழி கிடையாது. ஆனால் மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது. இந்த மயிலாப்பூர் போகிற வழியெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மயிலாப்பூருக்கு போகிறதுக்கு இப்படி வழி கிடையாது. சுத்தமாக அப்படி போய் சாந்தமுக சுற்றி தான் வரணும். இந்த சைடில் வழி கிடையாது. இப்படி போனால் இதுக்கு போனாக்கா TTK ரோடு, ஆழ்வார்பேட்டை போனாலும் வழி கிடையாது. கொஞ்சம் சுற்றி இருந்தால் போகுது. ரொம்ப சிரமமாக தான் சார் இருக்குது. வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நாங்களும் சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்கோம். மழை பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி நிறைய நீர்னு போகுது. ஆனால் இப்போ ஒரு சில டைமில் மழை தண்ணியெல்லாம் கம்மி ஆயிடுது. 2ஆம் கட்ட மெட்ரோ வழித்தடம் சென்னையில 116 கிலோமீட்டருக்கு நடக்குது. மெட்ரோ ட்ரெயின் நமக்கு அவசியம் தான் நிச்சயமா. அதே போல வேலை நடந்துட்டு வரக்கூடிய இந்த இடங்கள்லாம் மெட்ரோ நிர்வாகம் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. குறிப்பா டிராபிக் டைவர்ஷனும் அதே போல பீக் ஹவர்ஸ்ல டிராபிக் ஏற்படுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவலர்களோ மெட்ரோ ஊழியர்களோ பணியில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களும் வலியுறுத்துறாங்க. ராதா, சென்னை மந்தவெளியில மெட்ரோ பணிகளால என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா நீங்க சொல்லுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.